Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. இந்த கதையில காமிச்சப்பட்ட எல்லா சம்பவங்களுமே உண்மை சம்பவம் தான். அந்த உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்ச் பண்ணி அதுக்கு பின்னாடி எதனால பண்ணாங்க, ஒரு திருட்டு நடக்குன்னா அந்த திருட்டு எதனால இந்த ஏரியாவில் நிறைய நடக்குது, இங்க ஏன் கம்மியா நடக்குது, அதோட இதுவும் எடுக்க தெரிஞ்சது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வழிப்பறி பண்ணிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செயின்ஸ் டக்குன்னு அப்படியே அறுத்துட்டு போகிற மாதிரி அதனால் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. டைரக்டாக அதுக்குள்ளே வந்துட்டு இல்லை ஷூட் தான் அப்படின்ட்டாங்க. இதுல வந்து உண்மையிலே அடிச்சிட்டாங்க. ஏன்னா இல்லை கேட்டால் அடிவானதான் அப்புறம் சினிமாக்குறாங்க என்ன பண்ணுறது. எங்கள்கிட்ட அப்படின்னா பாலா சார்லாம் போனீங்கன்னா அவ்வளோதான் மிதிப்பாரு. எல்லா இடத்துலையும் அவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள வந்து டிஃபால்ட்டாக போட்டுறாங்க போல இருக்கு. லைக் அந்த மாதிரி ஒரு கம்பீரம் அந்த மாதிரி இதனாலவே அழகா செட் ஆகிடுது. அது உண்மைதான். நான் போலீஸை கண்டு பயந்து ஓடுறவன். ஓ ஓகே. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு போலீஸ் கேரக்டராலே வேணான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டேன். அந்த அளவுக்கு எல்லா படங்கள்லையும் போலீஸ் நான் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு ரோல். ஏன்னா சினிமா நான் ஆசைப்பட்டு வந்ததே அது வில்லனாக நடிக்கணும் தான் ஆசைப்பட்டு வந்தேன். ஆனால் நம்மளை வழக்கம் போல் காமெடி பீஸ் ஆகி விட்டாங்க. பட் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ராஜ்குமார் வந்து எனக்கு காலேஜ் சீனியர், லோயாவில் எனக்கு சீனியர் ஆக்சுவலாக. ஸோ அங்கே பண்ணுற சேட்டெல்லாம் நிறைய தெரியும். ஸோ அம்மாக்கு இருக்குன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். அப்படியே சொல்லுவாப்புல, டேய் நல்லா தாண்டா இருக்கான் அவன், திடீர்னு சீரியஸான ஒரு மாதிரி மாறிடாண்டா அவன் அப்படின்னு சொல்லி அப்போயே சொல்லுவாங்க. ஆடிஷன் போனதே செம்ம காமெடி. எல்லோ கலர் சட்டாக்கில் பர்பிள் கலர் டிஷர்ட்டு பிங்க் கலர் பேண்ட்டு போட்டுன்னு ஐயோ கோளாராக போயிட்டேன். எனக்கே தெருவில் போய் நம்ம சிரிப்பு ஒன்றா பார்த்தோம்னா கண்ணாடி சைடு மிரரில் பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும். அந்த மாதிரி தான் போனேன். ராபர்ட் செகண்ட் பார்ட் பண்ணாலும் சரி, மெட்ரோ 3 போனாலும் சரி, கூப்பிடாலும் கேளுங்க பாண்டியே அவளையா சொல்லுங்க. அந்த டேரக்டர் என்ன அடுத்த படத்துக்கு கூப்பிடுற கேளுங்க பாண்டி. நான் சொல்லுங்க, நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணேன். கண்டிப்பா படத்துக்கு அந்த கேரக்டர் தேவை இருந்தால் கண்டிப்பா அந்த கேரக்டருக்கு இவங்க தான் தேவை அப்படின்னா அது கண்டிப்பா சினிமாவில் சொல்கிற வழக்கமான பொய். சார் நிறைய கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மை. ராபர்ட் அதோடைய ட்ரெய்லர் பார்த்தோம். ஏதாவது பயங்கர தாக்கத்தில் ஈடுபட்ட ஒரு நபர் தான் இந்த மாதிரி ஒரு கதை எழுத முடியும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்கேம்ஸ்லாம் நிறைய நடக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் ஏதாவது பாதிக்கப்பட்டீங்களா, இல்லை இந்த மாதிரி ஸ்னெயின் சான்சிங்கில் வந்து சொந்தக்காரங்க ஏதாவது சொன்னாங்களா, அதில் ஏதாவது இன்ஸ்பயர் ஆனீங்களா? இல்லை அப்படி பாதிக்கலாம் படலை. பட் நிறைய நியூஸஸ் பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிதான் எடுத்தோம். நிறைய லைவ் நியூஸஸ் பார்த்தோம். ஸோ அது பார்த்து இதோட கதை வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ டைரக்டர் அனந்தகிருஷ்ணன் சார் அவரோட திரைக்கதையும் அவரோட திரைக்கதை தான். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்திருந்தது. இதில் நடந்த இந்த கதையில் காமிச்சப்பட்ட எல்லா சம்பவங்களுமே உண்மை சம்பவம் தான். அந்த உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி அதுக்கு பின்னாடி எதனால் பண்ணாங்க, அதுக்கு காரணம் என்ன, ஏன் பண்ணாங்க, அதுக்கு பண்ணதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, ஸோ அந்த மாதிரியான தரவுகள் எல்லாம் எடுத்து அதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த கதை. நேரடியாக பாதிக்கப்படலை, பட் பாதிக்கப்பட்டவங்களோட தரவுகளை எடுத்து உருவாகின கதை தான் ராபர்ட். அண்ட் படத்துலையுமே நிறைய ஃபேக்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து இது நடந்திருக்கு, இது வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த ஏரியாவில் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணி மக்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஆதாரங்களோட ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது மாதிரி ஏதாச்சும்? ஆமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் சென்னையில வந்து எங்க மேஜரான திருட்டுகள் நடக்குது அப்படியான தரவுகளும் எடுத்தோம். எதனால நடக்குது, ஒரு திருட்டு நடக்குன்னா அந்த திருட்டு எதனால இந்த ஏரியாவில் நிறைய நடக்குது, இங்க ஏன் கம்மியா நடக்குது, அதோட இதுவும் எடுக்க தெரிஞ்சது. என்ன லூப்போல்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஏன் இது நடக்கல, இங்க ஏன் இவ்வளவு நடக்குது, அந்த லூப்போல்ஸ் எடுக்கும்போது அங்கிருந்து இன்னும் சில விஷயங்கள் தெரிய வந்தது. ஸோ அதெல்லாம் கேதர் பண்ணி தான் அந்த இது உருவானது. கேஸ்டிங் பத்தி சொல்லுங்க. இவங்க பிளேஸ் பண்றதுக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். இவங்களே தான் இருந்தாங்க, இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்களா? இல்ல இந்த படத்தை பொறுத்தவரை ஆல்டர்னேட்டிவ் யாருமே பார்க்கல. ஏன்னா அது என்னன்னு தெரியல, அதுவா அமைஞ்சிடுச்சு. இதுல வந்து சத்யா ப்ரோ இவங்க இதுல வந்து மெயின் லீடா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேனி ப்ரோ அவங்க வந்து இதுல வந்து இன்னொரு மெயின் பில்லர். சரி ஓகே, இவங்க 2 பேருமே இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு கிரே ஷேடடான ஒரு இதுதான். ஸோ இவங்க 2 பேர், இன்னொருத்தர் வந்து ஆப்போசிட் சைடில் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் சைடில் வந்து மெயினாக இந்த ஏஜ் லிமிட்னா அந்த ஏஜ் லிமிட்டோட கொஞ்சம் முன்ன பின்ன அந்த ஒரு இதில் இருப்பாங்க. எங்களுக்கு வந்து இல்லை, இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி காமிக்கணும். பாதிக்கப்பட்டவன் வந்து வெறும் இளைஞனா இருக்கிறவன் தான் பழி வாங்குவான்னு இல்லை, வயதானவர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இது பண்ணுது. ஸோ அப்படி தான் வந்து ஜெயபிரகாஷ் சார், ஸ்டில்ஸ் பாண்டியன் சார் இவங்க எல்லாமே உள்ளே வந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த படத்தை பொறுத்தவரை ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் வில்லன் அப்படி கிடையாது. இந்த படத்தை பொறுத்தவரை எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தீபா அம்மா அவங்க வந்து இந்த படத்தில் அவங்களும் வந்து முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதில் பிரித்து பார்க்க முடியாத மாதிரி தான் எல்லாருக்குமே அது ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும். அவங்களோட கதாபாத்திரங்கள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே சத்யானா சொல்லுங்க, இயக்குனர் அவர்கள் எப்படிலாம் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணாரு? ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து எல்லாமே பார்க்க முடியுது, மிக்சரா காமிச்சிட்டாங்க. ரொமான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பயம் இருக்கு, எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு ஒரு படத்துல எல்லாமே ஃபில் ஆகும்போது? அதாவது மெட்ரோ பண்ணதுனால எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மெட்ரோ பண்ணாமல் டைரெக்டாக வந்துருந்தா கொஞ்சம் ஒரு இதாக இருந்திருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா லைவாக செயின் அடிக்கிற மாதிரி இருந்து மக்கள்லாம் நடிக்க வந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நடந்துச்சு. வளசார உட்காந்து நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை அந்த ஏரியா. உண்மையான ஸ்க்ரீன் ஷாட்ஸ் நினைச்சு அடிக்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு எல்லாம் கிளியர் ஆகிட்டாங்க. டேரக்டர் வந்துட்டாரு அங்கேருந்து. இதில் என்ன நடந்துச்சுன்னா உண்மையில அடிச்சுட்டாங்க. இதே அதே மாதிரி நடந்திருக்கு. செம்மஞ்சேரியில் அடியாக வாங்கிட்டேன் நான். திடீர்னு பார்த்தீங்கன்னா வழிப்பறி பண்ணிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செயின்ஸ்லாம் டக்குன்னு அப்படியே அறுத்துட்டு போகிற மாதிரி. அதனால் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. டேரக்டர் அதுக்குள்ளே வந்துட்டு இல்லைடா ஷூட் தான் அப்படின்ட்டாங்க. இதில் வந்து உண்மையிலே அடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் மிரட்டி பிடுங்குற வரைக்கும் மக்கள் பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்கல்ல. ஓகே, மெட்ரோ அப்படின்னா உங்களுக்கு செயின் ஸ்நாச்சிங் மட்டும்தான். இதில் வந்து வாலியன்ட்ரா மிரட்டி அதுமாரி ஒரு வழிப்பறி பண்ணுற விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து அடிச்சிட்டாங்க. நீங்க சொல்ல வேண்டியது ரிஸ்கில் அடிக்க வைக்கிறீங்கன்னா அடி வாங்க வைக்கிறீங்க. இல்லை கேட்டால் அடி வாங்கினா தானே அப்புறம் சினிமாக்குறாங்க. என்ன பண்ணுறது? எங்கள்கிட்ட எப்படின்னா பாலா சாட்டிலாம் போனீங்கன்னா அவ்வளோதான் மிதிப்பார். கிடந்து அதெல்லாம் நீ வாங்கி தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதனால நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், இப்போ நீங்க இந்த கதைக்குள்ள வரும்போது ஓகே, போன முந்தைய படமும் இதே ஒரு லைன் மாதிரி இருக்கு, இதுவும் லைட்டா சிமிலரா இருக்கும்போது என்ன யோசிச்சிங்க? கதை வேற, ஸ்டோரி வேற, ஸ்க்ரீன் பிளே வேற. அந்த ஒரு வே ஆஃப் ஸ்டைல் தான் வந்து உங்களுக்கு மெட்ரோமாக இருக்குமே தவிர டோட்டலாக ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அப்படியே வேறு. அதனால் சரி ஒன்று நல்லா இருந்துச்சு. எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை விடவே இது கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். இந்த ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் உங்களுக்கும் டேனி என்ன ஆகும்? அதாவது முகத்தை பார்த்தா அந்த மூஞ்சியை பார்த்தா போட்டுருவாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க? யார் முகத்தை பார்த்தா காலி பண்ணுவாங்க? அது இல்லை, அது டேரக்டர் தான் சொல்கிறேன். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, உங்களால முடியும், சொல்லுங்க. அது டேனி ப்ரோ தான் சொல்லுவாங்க. அப்படியா? அந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு எவ்வளோ டெரரா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூவி பார்த்தா தெரியும். உங்க சொந்தக்காரங்க இல்லை ஃபேமிலியில் யாராவது ஸ்கேம்ல இல்லை இது மாதிரி ஏதாச்சும் ராபரியில் மாட்டிருக்காங்களா? இல்லை, நான் ஒரு தடவை மாட்டியிருக்கிறேன். என்ன மீன்ஸ் என்னோட மொபைலில் ஒரு தடவை வந்து பிடிக்கிட்டு போயிட்டாங்க. எந்த இடம் அது? தஞ்சாவூர். ஆமாம், அது ஒன் டைம் நடந்திருக்குது. அது மாதிரி எப்படி அவங்ககிட்ட டீலிங் வச்சுக்கிட்டீங்களா? இல்லை அவ்வளோதான், யாருன்னே தெரியலையே, இதுவரையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோதான் போச்சு. ஆமாம், அவ்வளோதான் போச்சு. பரவாயில்ல, லைஃப் இஸ் ஃபுல் சர்க்கிள் மாதிரி மறுபடியும் அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்க எனக்கே நடந்திருக்குல்ல. ஓகே, அதனால எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு அந்த இன்சிடென்ட். எல்லா இடத்துலையும் அவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள வந்து டிஃபால்ட்டாக போட்டுறாங்க போல இருக்கு. லைக் அந்த மாதிரி ஒரு கம்பீரம் அந்த மாதிரி இருந்தாலுமே அழகா செட் ஆயிடுது. அப்படி அது உண்மைதான். நான் போலீஸை கண்டு பயந்து ஓடுறவன். ஓ ஓகே. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு போலீஸ் கேரக்டர்னாலே வேணான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டேன். அந்த அளவுக்கு எல்லா படங்கள்லேயும் போலீஸ். ஆனால் தேவையான போலீஸாக தான் இருந்துச்சு. இந்த படமும் நான் போலீஸாக நடித்து இது அன்னெசரி போலீஸ் அப்படி சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் நடிப்புன்னு வந்தால் எல்லாமே நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் இருந்தது இல்லையா. இப்போ ராஜாராணி படத்தில் நான் போலீஸ் சம்பவம் தான் அறிமுகமானேன். அதனால் ராஜாராணி பாண்டியன் ஆனேன் இல்லையா. ஸ்டில் பாண்டியன் அப்படின்னா நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருந்ததுனால ஸ்டில் பாண்டியன். பாண்டி டைரக்டருக்கு ஸ்டில் பாண்டியனாகவே தெரியும் இல்லையா. அதனால தான் ஸ்டில் பாண்டியன் சொல்கிறாரு. படித்து வாங்கின பட்டம் வேறு, நடித்து வாங்கின பட்டம் ராஜாராணி பாண்டியன். ஆஹா, சிறப்பு. போலீஸு வேணான்னு இருந்தேன்னா ஏற்றுக்கிட்ட காரணம் அந்த மாதிரி இதில் எனக்கேற்ற ஒரு விஷயங்கள், என்னுடைய கேரக்டர் இப்போ நல்ல ஒரு போலீஸ்காரர், அவருக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்கும், அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு தன்மையான ஒரு கேரக்டர்ஸ். அதனால் நான் அதை ஏற்றுக்கிட்டு பண்ணினேன். சொல்லுங்கண்ணே, ஏதோ 1.5 வருஷம் நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அகாடமிக்காக எப்படின்னா அது இன்டர்நேஷனல் அகாடமி ஸ்கூலானது. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ராபர்ட் டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு ரோல். ஏன்னா சினிமா நான் ஆசைப்பட்டு வந்ததே வந்து வில்லனாக நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்தேன். ஆனால் நம்மளை வழக்கம் போல் காமெடி பீஸ் ஆகி விட்டாங்க. பட் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு முக்கிய ஹெல்ப் வந்து பாண்டி அண்ட் நம்ம முக்கியமாக அனந்தகிருஷ்ணன் நம்ம அந்த கோடியில் ஒருவன் மெட்ரோ டைரக்டர் அனந்தகிருஷ்ணன் சாரும் ஒரு பெரிய சப்போர்ட்டு. இந்த படம் வந்து எனக்கு நான் இப்போ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நிறைய வந்தது, ஃப்ரெண்ட் ரோல் நிறைய வந்தது. கொஞ்சம் அது எல்லாத்தையும் கொஞ்சம் தைரியமாக ஹோல்ட் பண்ணி வச்சேன். ஏன்னா சொல்லுவாங்க சினிமாவில் வந்து நீ நினைக்கிறது நடக்காது, அதுவாக நடக்கும், அதை நீ ஆசைப்பட்டு பிடிச்சிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த டேர்மில் கொஞ்சம் எனக்கு ஒரு சரி ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் பார்த்தேன். ஸோ அப்படி ஹோல்ட் பண்ணும்போது கிடச்சது தான் இந்த ப்ராஜெக்ட்.
எப்போ ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஆக்டரை வந்து இவன் ஒரு காமெடியன், இவன் வில்லன், இவன் ஒரு ஹீரோன்னு பார்க்காம இவன் ஒரு ஆக்டர், அவனை இந்த படத்தில் வச்சா எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த கதையை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறானோ அப்போவே அந்த டீம் வந்து ரொம்ப கிரியேட்டிவ் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் நம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் ராபர்ட் டீம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இது விஷயம். அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் வந்து எனக்கு சின்ன வயசுல அந்த ஆசை, ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஸ்கூலில் அதுவும் தியேட்டர் படிக்கணும்னு ஆசை எனக்கு. ஸோ அதனால எனக்கு கிடைச்ச வாய்ப்பு லீ ஸ்ட்ராஸ்பர்க் தியேட்டர் அண்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட் நியூயார்க்கில். இப்போ நான் போய் கொஞ்சம் நம்ம என்னுடைய தியேட்டர் அகாடமிக்கும் என்னுடைய ஃபியூச்சருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, அந்த கால் இருக்குல்ல, நான் ஒரு 1.5 வருஷம் நம்ம அதுக்காக நம்ம ஸ்பேர் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஒரு கேப் விழுது, இது வந்து நம்மளுக்கு ஒரு பாதிப்பாக இருக்காதா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரேக்காக இருக்காது அப்படின்னு பயப்பு இல்லையா, இது யோசிக்கலையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த டைம் ஃப்ரேமில் கிரியேட் ஆகி ரிலீஸ் ஆகும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. இப்போ இந்த படத்தில் நாங்கள் படம் ஆரம்பித்ததுக்கும் ரிலீஸ்க்கு உள்ள நிறைய ட்ராவல் நான் பண்ணிட்டேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3 டைம் கிட்ட வந்துட்டு போயிட்டேன். 3 வாட்டி சரி வெறும் 3 நாள் ஒர்க்குக்கெல்லாம் வந்து போனேன். ஓகே, ஆமாம், வந்து தான் போனேன், வேறு வழி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா சினிமாவோட டைம் ஃப்ரேம் யாருமே டிசைட் பண்ண முடியாது. இது இத்தனை நாளில் முடிஞ்சிடும், இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதை மீறி ஒருத்தன் பண்ணுறான்னா அதில் நிறைய ப்ரெஷர் இருக்கும். அது இதுதான் ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குமே தவிர நடக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் சினிமாக்குள்ளே நம்ம இருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம எப்பயுமே ஃப்ளெக்சிபிளாக காட்டிக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம எனி டைம் அவைலபிலிட்டியாக இருந்துக்கணும். நீ எங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் உள்ளே வந்துட்டோமா அந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக முடிச்சு கொடுத்துடணும், அதுக்கு நீ என்னென்ன பண்ணணுமோன்றதை கரெக்டாக பண்ணிடணுன்றது தெளிவாக புரிஞ்சிடுச்சு. ஸோ அது டிஸ்டர்ப் இல்லாமல் போகுது, ஃபிலிம்ஸும் கரெக்டாக டிஸ்டர்ப் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஓகே, ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்க, ரங்கூனில் பார்த்துருப்போம் நம்ம. ஆமாம், ரங்கூனில் வந்து செம்மையாக இருக்கும். அதாவது கடைசி வரைக்கும் நண்பனாக இருந்தீங்கன்னா இப்படி மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி செம்ம ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே அவங்க சொல்லும் போது ராஜ்குமார் அவர்கள் வந்து பார்க்குற பார்வை இருக்குல்ல, அவங்கள இப்படியும் காட்டலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது எப்படி அணுகுறாரு அவங்க? ராஜ்குமார் வந்து எனக்கு காலேஜ் சீனியர், லோயால எனக்கு சீனியர் ஆக்சுவலாக. ஸோ அங்கே பண்ணுற சேட்டெல்லாம் நிறைய தெரியும். ஸோ அம்மாக்கு இருக்குன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். இந்த கல்ச்சுரல்ஸ் டைமில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடக்கும் எங்கேயாவது. அப்போ முதல்ல எவனா போய் நிற்க தான் நம்ம மூஞ்சாக தான் இருக்கும். அப்போயே சொல்லுவாப்புல, டேய் நல்லா தான்டா இருக்கான் அவன், திடீர்னு சீரியஸான ஒரு மாதிரி மாறிடான்டா அவன் அப்படின்னு சொல்லி அப்போயே சொல்லுவாங்க. ஸோ இதை மைண்டில் எப்போயோ பார்த்து பழன விஷயத்தை தான் படம் பண்ணும்போது நான் அந்த படம் ஆடிஷன் போனதே செம்ம காமெடி. ஆடிஷனில் கூப்பிட்டாரு வந்துடலான்ட்டு. எல்லோ கலர் சட்டாக்கில் பர்பிள் கலர் டிஷர்ட்டு, பிங்க் கலர் பேண்ட்டு போட்டுன்னு ஐயோ கோளாராக போயிட்டேன். எனக்கே தெருவில் போய் நம்ம சிரிப்பு ஒன்றா பார்த்தோங்களா, கண்ணாடி சைடு மிரரில் பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும். அந்த மாதிரி தான் போனோடனே ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னார், இதெல்லாம் வேண்டாம், இந்த கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேனி அப்படின்னாரு. புரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் நான் நீ கோமலியாக பார்க்குறீங்கன்னு சொல்லி நான் கோமலியாக காட்டிட்டு வச்சுக்கோங்களேன், அதை பிரேக் பண்ணுறாங்க பற்றி ஒரு விஷயம்னு. அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு ஆக்டருக்கு. அந்த இம்பார்ட்டன்ட் இந்த டீம் நமக்கு பண்ணி கொடுத்துருச்சு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா, சரி ரங்கூனில் இருக்கிற அண்ணன் வந்து அமரனில் கூட ஏதாவது வெயிட் மாற்றிட்டு வந்துருவாரு நினச்சோம். அது நான் பேச்சுவார்த்தை போச்சா, ஏதாவது நடந்துச்சா, அது மாதிரி ஏதாச்சும்? அதே பார்வை என்னை இந்த படத்தில் வச்சு பார்க்கலையோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கும் தோணுச்சு தான். நான் ராஜ்குமார்கிட்ட கேட்டேன், ஆக்சுவலி எதாவது இருக்குமான்னு கேட்கும்போது, இல்லை டேனி நான் டோட்டலாக மறந்துட்டேன் உங்கள் விஷயத்தை, பட் ஆனால் இன் ஃபியூச்சர் வி கேன் டூ இட் அப்படின்னாங்க. சினிமாவில் அதை தான் நான் சொல்ல முடியும். நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டேன், என்ன அடிக்கணும் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு படம் வெற்றிமாறன் சாரோட படம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் மூஞ்சி தெரிஞ்சது படமே. நான் இன்னைக்கு போய் கேட்க முடியுமா சார் உங்கள் படம் எல்லாத்துலேயும் வர வைக்குமா, அது அவங்களோட விஷன்னு. அந்த கேரக்டர் நமக்கு செட்டானா கூப்பிட்டு கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்காக வந்து ஹார்ட் ஃபீலிங்லாம் எங்கேயும் வச்சிக்கவே இல்லை, பழகிடுச்சு. சினிமாக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எதிர்பார்க்காம போகணும் அப்படின்ட்டு. ஏன் இப்போ ராபர்ட் செகண்ட் பார்ட் பண்ணாலும் சரி, மெட்ரோ 3 பண்ணாலும் சரி, கூப்பிடாலும் கேளுங்க பாண்டியே, அவளையா சொல்லுங்க அந்த டேரக்டர் என்ன அடுத்த படத்துக்கு கூப்பிடுற கேளுங்க பாண்டி, நான் சொல்லுங்க, நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணல. கண்டிப்பா படத்துக்கு அந்த கேரக்டர் தேவை இருந்தா கண்டிப்பா அந்த கேரக்டருக்கு இவங்க தான் தேவை அப்படின்னா அது கண்டிப்பா. சூப்பர் அண்ணா, நீங்க கேட்ட பதில் வந்துச்சு. அடுத்த படத்துல உங்களுக்கான ஒரு ரோல் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டாரு. தேங்க்ஸ்பா. சினிமாவில் சொல்ற வழக்கமான பொய். சார் நிறைய கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மை சார் எக்ஸ்பீரியன்ஸ், பட் நான் அவ்வளோ இல்லை. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையை சொல்லியிருக்கேன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல, போய் சொல்ற அளவுக்கு நான் இன்னும் வளரல. மேபி வளர்ந்து. அருமையான போட்டி, சூப்பர். நடுவர் மாதிரி படுத்து பேசிடுவோம். வளரல, இப்ப ஸ்டார்ட் பண்றோம். இனி நிறைய சொல்லுவோம். இன்னும் ஆடியோ லான்ச்ல இருக்கு சார் இப்பவுமே. அப்ப அதுல இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லுவோம். ஓகே, இந்த ராபர் அப்படின்னும் போது டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம் எல்லாமே இருக்கும் போல இருக்குல்ல. டிஜிட்டல் ஸ்கேம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுல டிஜிட்டல் ஸ்கேம் இருக்குமா? ஆமா, டிஜிட்டல் ஸ்கேம் வந்து ஸ்கேம் மாதிரி காமிக்காம அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், எல்லாமே இருக்கும். ராபருங்கிறது வந்து வெறும் இது மட்டும் தான் இல்லையா. ராபருங்கிறது இப்போ மெட்ரோல பாத்தீங்கன்னா வெறும் செயின் ஸ்நாச்சிங்கை பத்தி மட்டும் தான் காமிச்சிருப்போம். ராபர்ல வந்து ஒரு பொருளை ஒருத்தன் இருந்து அடிச்சு புடுங்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஏமாத்தி புடுங்கிறது, அதுதான் ஸ்கேம். ஆக்சுவலி டிஜிட்டல் ஸ்கேம்ங்கிறது ஒரு வார்த்தையால ஏமாத்தி புடுங்கிறது மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான ஸ்கேம்ஸும் இதில் நம்ம காமிச்சிருக்கோம். அதை வந்து ஸ்கேமாக காமிச்சிருக்கோமா, எப்படி காமிச்சிருக்கோங்கிறது நீங்க படத்தோட இதை பார்க்கும்போது. ஓகே, எனக்கு என்ன கேள்வினா, டிஜிட்டல் ஸ்கேம்ல யாராவது மாட்டிருக்கீங்களா? எனக்கு நடக்கல, என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து உண்மையிலே நடந்தது. அவரோட காசை வந்து இது பண்ணிட்டு அமௌண்ட்டை இது பண்ணிட்டு
அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இல்லை அதெல்லாம் இது பண்ண முடியாது, என்ன பண்ணுமா கம்ப்ளைண்ட் பண்ணு. ஸோ நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தரவுகள் சொல்கிறாங்க. எப்பா இவ்வளோ பேர் அது வந்து 1000 கோடியில் சொல்கிறாங்க. 1000 கோடிகள் ஒரு நாளைக்கு போதுனோன்னா அது வந்து உண்மையா பொய்யாங்கிற ஒரு மலைக்க வைக்கிற ஒரு இதுதான் உண்டாச்சு. ஸோ இது வந்து உண்மையிலே என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு சம்பவம் தான். இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் இன்னமும் போய்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய டெக்னாலஜி வந்தாலும் டெக்னாலஜியை பிரேக் பண்ணிட்டு எப்படிலாம் பண்றாங்கங்கிறது தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான இன்னும் ப்ராப்பரான இது வரலங்க. அண்ட் சன் சீக்வன்ஸும் நிறைய இருக்குண்ணா. போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அதில் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு அந்த செயின் இழுக்கும் போது அப்படியே ஃப்ளையிங்கில் போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களும் ஈக்குவல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டண்ட் இந்த மாதிரி ஸ்டேஞ்ச் ஆச்சு கீழே உள்ளது இப்படி அடிபட்டு ஓடுறது இப்படி தான் இருக்குமா படத்தில்? ஏதாவது எமோஷன்ஸ்? இல்லை படத்தில் எமோஷன் தான். ஒரு விஷயம் ஒரு ஸ்டண்ட்னால அதனால அவங்க ஒரு விஷயம் அந்த விஷயத்தால் அந்த சீக்வன்ஸ் எப்படி மாறுது, அதனால அவங்களோட இப்போ ஒரு செயின் பறிக்க போகிறாங்கன்னா நம்ம வந்து இவங்க செயின் பறிக்காங்க, இவங்க வந்து செயின் பறிச்சுட்டு போயிடுறாங்க, அதை வித்துடுறாங்க, விற்று காசாக்கி என்ன பண்ணுறாங்கங்கிறது ஒன்று இருக்குது. செயின் பறி கொடுத்தவங்களோட மனநிலைமை அன்னைக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுது. இப்போ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு செயின் ஸ்நாச் பண்ணும்போது ஒரு காலில் ஏதோ அடிபட்டு கால் போயிடுது ஈடுபடுதுன்னா நம்மளை பொறுத்தவரை அது வந்து செயின் பறிக்கிறவனை பொறுத்தவரை அவனோட பார்வையில் ஓகே ஒரு செயின் ஒரு காசு அப்படின்னு போயிடுது. அவங்களோட வாழ்க்கை வந்து அது டோட்டலாகவே எப்படி அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து மாற்றுது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மாதிரியான இது கிடையாது. படம் ஃபுல்லாகவே எமோஷ்னலான ஒரு கண்டென்ட்டு. உங்களுக்கு இது வந்து வெறும் பொழுதுபோக்கு படமாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு படமாகவும் இருக்கும் கண்டிப்பாக. நானும் பார்த்தா அந்த ட்ரெய்லர்லையுமே வந்து இப்போ எப்படி நம்மளுடைய அதிகபட்ச கோவத்தின் வெளிப்பாடுனா ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுறது அப்படின்னு. இப்போ சார் அவர் பேசும்போது வந்துட்டு துண்டு துண்டா வெட்டணும் சார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொல்லும்போது அது அந்த இடத்துல தேவையா இருக்கும். ஆனால் அது ஓகே ஒரு படத்தில் இருந்து வரும்போது வந்து அது கொஞ்சம் ஹைப் ஏற்றதுக்காக இருக்குமா இல்லை? இது வந்து ஹைப்புக்காக இல்லை. ஒரு சாமானிய மனுஷனோட கோவம் வந்து ஆக்ஷனை விட வார்த்தைகள்ல தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அவன் வந்து இறங்கி ரோட்ல இறங்கி சண்டை அவனால போட முடியாது. அவனோட கோவத்தை வந்து அவன் வார்த்தைகள்ல தான் ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துவார். வார்த்தைகள் யாராலையுமே ஒரு நார்மலாக அவருன்னு இல்லை, எல்லாரோட கோவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக கண்ட்ரோல் ஆனவங்க தான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இது பண்ணுறாங்களே தவிர ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறவங்க வந்து அவங்க வார்த்தைகளில் தான் ஃபர்ஸ்ட் அது வெளிப்படும். அது வார்த்தைகள் வெளிப்படும். ஸோ அது ஹைப்புக்காக வைக்கல. அதோட முந்தின சீனும் அதோட பிந்தின சீனும் பார்த்தோம்னா அந்த வார்த்தைகள் எதுக்காக அதை யூஸ் பண்ண ஒரு கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் அந்த கெட்ட வார்த்தை அவர் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன, அது வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும். அந்த டெப்த்தை பார்க்கும்போது இது வந்து இந்த வார்த்தை வந்து இப்போ இந்த படம் சென்சார் பண்ணியாச்சு. சென்சாரில் பார்த்துட்டு மற்ற வார்த்தைகள் எல்லாமே சில இடத்துல நம்ம ஃப்ளோவில் நம்ம பேசும்போது நம்ம என்ன வார்த்தைகள் வச்சுருப்போமோ அந்த வார்த்தையெல்லாம் மியூட் பண்ணாங்க. சென்சார்லேயே வந்து இல்லை இந்த வார்த்தை மியூட் பண்ண வேண்டாம். ஒரு நீங்கள் அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை வந்து மியூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க வந்து அந்த டெப்த் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சென்சாரில் சும்மாவே ஒரு வார்த்தையை வந்து எல்லாத்தையும் மியூட் பண்ணுவாங்க. இதை மியூட் பண்ணலைன்னா அப்போ அது எவ்வளோக்கு தேவையான ஒரு வார்த்தையாக இருக்குங்கிறது படத்துலையும் அது மியூட் ஆகாது. ஓகே, தியேட்டர்லையுமே இது மியூட் ஆகாது. இப்போ பொதுவாக இப்போ ஜென்சி பசங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இந்த மாதிரி வைபாக இருந்தால் தான் போகும். நிறைய படங்கள்லாம் அப்படி பார்த்தானே ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், ஈஸியாக அந்த கான்டாக்ட் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஃபேன் ஃபாலோயிங் வந்துடும் அப்படின்னு. அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி க்ரைம் படம் பண்ணும்போது அந்த கனெக்டிவிட்டி இருக்காது ஜென்சி. என்னோட மூஞ்சிக்கு லவ் வராதுன்னு சொல்லிட்டு மெட்ரோ டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு. அப்படியா? ஓகே. இந்த மூஞ்சிக்கு லவ் செட் ஆகாது இப்போதைக்கு, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, வில்லன் தான் நீனு அப்படின்ட்டு. மெட்ரோ கதை சொன்னப்பே அப்படி தான் சொன்னார். அதனால் ஹீரோ வேறு, வில்லனுக்கு வில்லன்னா முன்னாடி மாரி இந்த பயங்கர பாடி பில்டர் அப்படிலாம் தேவையில்ல. அந்த கேரக்டர் எப்படி போகணுமோ அதான் வில்லனிசம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டாரு. இன்னொரு 4-5 படத்தை நீ லவ்வெல்லாம் மறந்துருட்டார். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் அப்படியே இல்லை இது லவ்னால லவ் இல்லை, கொஞ்சம் அந்த ரொமான்டிக்காக கொஞ்சம் அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அது கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இல்லை என்ன அந்த கொஸ்டினே கேட்டுட்டு இருக்கீங்களா? வந்து சீன் ரொம்ப சின்னதாக முடிச்சுட்டு கஷ்டப்பட்டுருவாங்க. ஏன்னா இப்போ ரொமான்டிக் எப்படி சொல்றது, உங்களுக்கு லவ் வராது அப்படிங்கிற போது சில பேர் சொல்லுவாங்களே வீம்புக்குன்னு அடுத்த கதையில வரும்போது அந்த போர்ஷன் கொஞ்சம் அதுக்கு உண்டான கதை வரப்ப நான் கண்டிப்பாக பண்ணுவேன். சில ஃபேஸஸ்லாம் இருக்கும், இது லவ் பண்ணலாம் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சில ஃபேஸஸ் இருக்கும். என்னோட ஃபேஸ்க்கு லவ் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருக்காரு. பண்ணனா நீ தோத்துருவன்ட்டாரு, அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டாரு. பயம் வந்துச்சு அது மாதிரி? ஆமாம், கிரைம் வில்லன் இப்படி தான், இன்னும் 4 படத்துக்கு நீ இப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஓரளவு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ லவ் எல்லாம் பண்ணிக்கலாம், ஆக்ஷன்லாம் பண்ணிக்கலான்ட்டு. அதனால ஓகே. அது எவ்வளோ பெரிய ஒரு பேரியர் ஆச்சு. முன்னாடி சொல்லுவாங்களேண்ணா 6 அடி உயரம், எப்படி சொல்றது, மஸ்குலர் பாடி, நல்ல ஒரு மாநிலம் இல்லைன்னா ஒரு நல்ல ஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு செட் வச்சிருப்பாங்க. எப்பயோ உடஞ்சிருச்சு சார். ஆனால் தனுஷ் சார் துள்ளுவதனமே படம் பண்ணுறப்போ அதெல்லாம் உடஞ்சிருச்சு. ஆமாம், அதுமாரி அந்த சினிமாலாம் இப்போ இல்லை.
எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். விஜய் அவர்கள் ட்ரெய்லர் பார்த்து என்ன சொன்னாருன்னா? டைரக்டர்கிட்ட பேசினாரு, உங்ககிட்ட என்கிட்ட பேசல. இல்ல டேரக்டர் சொல்லிருப்பார்ல இந்த மாதிரி சொன்ன நடிச்சார் பண்ணார் அப்படி ஏதாவது ஒரு இன்ட் கொடுத்துருப்பாரு. அவர் எவ்வளோ நேரம் பேசினாரு தெரியல, சொன்னாங்க. அப்படியே அப்படியே கேட்டுடலாமா? பாண்டி பிரதாதி பாண்டி பிரதா சார் வந்து ஷூட்டில் இருந்தாங்க. சார் ஷூட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த ஷூட் முடிஞ்ச உடனே அந்த கேப்பில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ட்ரெய்லர் வந்து மத்தியானமே பார்த்துட்டாங்க. மத்தியானம் பார்த்துட்டு அப்போயுமே கூப்பிட்டுருந்தாங்க சார். நான் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்ததுனால தெரியல, எனக்கு நம்பரும் சாரோட நம்பரும் எதுவும் இல்லை. எனக்குமே கால்ஸ் வரும் அப்படிலாம் தெரியாது. சார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, சாருக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு, ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் நான் எல்லாமே ஒர்க்கு முடிச்சுட்டு திடீர்னு சார்ட்டேருந்து கால் வந்துச்சு. கால் வந்தோன்னே இந்த மாதிரி நான் விஜய் சேதுபதி பேசுகிறேன். எனக்கு அதுவே ஒரு இது, என்னடா யாரும் ப்ராங்க் எதுவும் பண்ணுறாங்க, நமக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து என் வாழ்க்கையில் முக்கால்வாசி ப்ராங்க் தான் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அது ஒன்றும் இதாக தெரில. இருந்தாலுமே அண்ணனோட வாய்ஸ் வந்து அது கொஞ்சம் கிளியராக தனியாக தெரிஞ்சது. நான் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் ப்ராங்காக இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில் பேசினேன். அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. படம் பார்த்தா நல்லா இருந்துச்சு, டைலாக்ஸும் நல்லா இருந்துச்சு, படத்தோட எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயினாக எல்லாரும் பேசுகிறதோட இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல படத்துக்கு வாழ்த்துக்கள். அவர் அடுத்த டேக் அடுத்த ஷார்ட் ரெடியாக இருந்துச்சு அண்ணனுக்கு. ஸோ ரெடியாக இருந்ததுனால அவங்க ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் பேசியிருந்தாங்க. அதை மாதிரி கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள், நான் வந்து ஃப்ரீயானதுக்கப்புறம் உங்கள் டீமாக உங்களை மீட் பண்ணுறேன், அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவங்களோட பிளெஸிங். இது வந்து என்னென்னா, இது எத்தனை செகண்ட் பேசுனாங்கங்கிறத தவிர அவருக்கு வந்து அடுத்த ஷார்ட் ரெடியாக இருக்குது. அவர் வந்து ஃபோன் பண்ணி பேசணுங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னா இது தானே ட்ரெய்லர் தானேப்பா ரிலீஸ் பண்ணுறப்ப அப்படின்னு பேரலாம். ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணுங்கிற அப்படி இல்லைன்னா அவங்க யார்கிட்டயோ சும்மா ட்விட்டரில் இந்த ட்ரெய்லர் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கலாம். அவங்க ஃபோன் பண்ணணும்னு சொன்னது வந்து அது அண்ணன் எவ்வளோ உயரத்தில் இருக்காங்கிறது அது காட்டுது, அவரோட நல்ல மனசு. அதே மாதிரி சிவகார்த்திகேயனாவும் வந்து போஸ்டர் பார்த்தாங்க, போஸ்டர் பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுமே அப்படி தான் ஒரு பிஸி ஷெடியூலில் தான், அவங்களையுமே ஷூட்டில் தான் போய் பார்த்தோம். ஷூட்டில் போய் பார்த்தா அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து ரிசீவ் பண்ணி அவங்க நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி அதுக்கும் நல்ல ஒரு வாழ்த்துக்கள் எல்லாமே இந்த மாதிரி பிளெஸிங்ஸ் எல்லாமே இதாச்சு. நாங்க பார்த்த வரைக்குமே போஸ்டர் டிசைன் அல்டிமேட்டா இருந்துச்சுன்னா, ராபர் அப்படின்னமோ அதுவுமே கலர்ஃபுல்லா இருந்தது. பிளஸ் இந்த பிஜிஎம் மண்டைக்குள்ளே ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே ஜோகன் அவர் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு ஏதாவது மெனக்கெடல் அவர்கிட்ட எனக்கு இப்படி வேணும் கொஞ்சம் அது மாதிரி வைப் இல்லை, நான் அது வந்து கேட்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து அந்த பல்ஸ் தெரியும், ஆல்ரெடி மெட்ரோ பண்ணியிருக்காங்க, அந்த பல்ஸ் தெரியுங்கிறதுனால அவர்கிட்ட வந்து பிஜிஎம்கா வந்து ஃபர்ஸ்ட் அவர் ரெடி பண்ணி ஒன்று அனுப்பிட்டார். நான் ஒன்று பண்ணியிருக்கேன். நாங்கள் எடிட் பண்ணும்போது என்ன பண்ணால் ரஃப் எடிட் பண்ணிட்டு ஒரு இது பண்ணோம்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், இந்த மாதிரியான மொத்தம் இந்த தீம் இருக்குன்னா இவங்களுக்கு ஒரு தீம் வந்துட்டுனா நம்ம அதை வச்சு இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அவர் அனுப்பின உடனே எங்களுக்கு ரெஃபரன்ஸு இல்லை மற்ற எதுவுமே கேட்கறதுக்கான ஒரு மனசே வரல. ஏன் அப்படின்னா அதுவே அவ்வளோ ஒரு இதாக இருந்ததுனால அதில் எதுவும் கரெக்ஷன் கூட நான் சொல்ல தோணல. நான் மற்ற படத்தில் சில இதுகள் வரும்போது நாங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், மியூசிக்ஸாக சில விஷயங்கள் பேசியிருக்கோம், அது இது பண்ணியிருக்கோம். பட் இதாக வரும்போது இது பண்ணல. அவர் ஜோகன் வந்து ஃபுல்லாகவே டேக் கேர் எடுத்து எல்லாமே அவங்க படம் மாதிரி எல்லாமே எடுத்து நல்ல டே அண்ட் நைட் அது ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ராபர் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதில் இருக்க ஃபேக்ட்ஸு, இதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, 2 பேருக்கு உள்ள ஃபேஸ் ஆஃப், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி. சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசுவோம், போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.